ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேஜிக் ஒண்டர்லேண்ட். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிகேவா இல்லை டிவிகேவா அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ தமிழக மக்கள் எல்லாருக்குமே இந்த ஏடிஎம்கே அப்புறம் டிஎம்கே இந்த மாதிரி மிகப்பெரிய கட்சிகள் இத்தனை நாள் ஆட்சி புரிஞ்சிருந்தாலும் அவங்க ஒரு சரியான ஆட்சி புரியலை, நிறைய ஊழல் நிறைய பிரச்சனைகள் இன்னும் தமிழ்நாட்டில் சால்வ் பண்ணாமல் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்படைஞ்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் இந்த புது கட்சிகளுக்கான மவுசு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மவுசு யாரால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களால் மட்டுமே வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷமாக தமிழர்களுக்காக குரல் கொடுத்து தன்னோட கருத்துக்களை மாற்றாமல் ஒரே லட்சியமாக நின்று போராடிக்கிட்டு இருக்காரு. அதனால் இன்ஃப்ளூயன்ஸான மக்கள் இந்த 8% வாக்குகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு விழுந்திருக்கு. ஸோ இப்படி வெற்றிகரமாக அண்ணன் வளர்ந்துட்டு இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த டிவிகே விஜய் அவர்கள் ஒரு புது கட்சி நான் தொடங்க போகிறதா அறிவிச்சிருக்காரு. அவரோட கொள்கைகளையும் வெளியிடுற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. நாங்களாம் என்ன நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே, சீமான் அண்ணன் கூட என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி தம்பி வர்றது நல்ல விஷயந்தான், அவரும் தமிழர் நல்ல கருத்தோடு தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நாங்களும் ஓகே ஒரு கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நானும் விஜய் ஃபேன் தான். ஸோ விஜய் அரசியலுக்கு வருவார், என்ன கொள்கை வைக்க போகிறாருன்னு சொல்லி நானும் ஆர்வமாக தான் வந்தேன். பட் ஆனால் அவரும் பேசினார், மேடை பேச்சில் நல்ல ஒரு சினிமா ஆக்டருங்கிறதுனால நல்லா தான் பேசினார். அவரோட கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நல்லா தான் இருக்குது, தமிழ் சார்ந்திருக்கு, நாம் தமிழர் மாதிரியே இருக்குது. பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திராவிடமும் தமிழும் தங்களுடைய இரு கண்கள் மாதிரி அப்படிங்கிறார். ஏன் என்னோட இதுதான் சீமானுக்கும் முரண்பட்ட கருத்தாக அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன சொல்லியிருக்காரு, திராவிடத்தை எதுக்கு கொண்டு வரணும், பெரியாரை ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ இளைஞர்கள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சீமான் கிட்ட இருக்கிற இளைஞர்களோட விஜய் ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம். இப்போ அவங்களாம் விஜய்க்கு தான் போட போகிறாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் விஜய் ஃபேன்ஸ்க்கு எண்ணிக்கை அதிகம். சீமானோட கட்சியில் இருக்க இளைஞர்களை காட்டிலும் விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகம். அதை நம்பி அவர் கட்சி ஆரம்பித்து வந்துட்டார். அது என்ன ஆகுதுங்கிறது எலெக்ஷனில் தான் சொல்லணும். ஆனால் என்னோட கருத்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு வர்றீங்க. இதுக்கு முன்னாடி ஆண்ட திராவிட கட்சிகள் இந்த மாதிரி தமிழர்களை ரொம்ப சரியாக ஆட்சி புரியலை, நிறைய ஊழல் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வர்றீங்க. ஆனால் எதுக்கு உங்களுக்கு திராவிடமும் தமிழும் இரு கண்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு அது சுத்தமாக புரியலை. திராவிடம் அப்படின்னா என்ன? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து வச்ச பேர் தான் திராவிடம். நீங்கள் ஆள போகிறது தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு தமிழர்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு எதுக்கு உங்களுக்கு திராவிடமும் தமிழும் இரு கண்கள்னு இந்த இடத்துல நமக்கு தேவையே இல்லையே. இப்போ நீங்கள் ஒரு நாடாளுமன்ற கட்சியாக இந்த பிஜேபி மாதிரி நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறீங்க, நாட்டு மக்கள் மொத்த பேருக்கும் நீங்கள் ஒரு ஆளுமை தர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் திராவிடம் சொல்லலாம், இல்லை எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு இந்தியன் யூனியன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகலாம். நீங்கள் தமிழர்களுக்காக வர்றீங்க, இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி புரிய போகிறீங்க, தமிழர்களுக்காக வரீங்கன்னு சொல்லும்போது திராவிடம் எங்கேருந்து அங்கே வந்துச்சு? பெரியாரை விட எத்தனையோ பேர் இருக்காங்க. பெரியாரோட வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே ஏகப்பட்ட முரண்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பெரியாரோட கருத்துக்களை கொண்டு வர்றது ஏன்? அவர் ஒரு தமிழரும் கிடையாது. சரி, அதுக்காக தமிழர் இல்லைங்கிறதுனால அவர் ஒதுக்கிட முடியாது. அவர் நல்ல கருத்து சொன்னால் கொண்டு வரலாம். பட் ஆனால் பெரியார் ஆப்வியஸாக திராவிட கட்சியோட ஆள். அதுவும் இல்லாமல் நிறைய முரணான கருத்துக்களெல்லாம் அவர் வச்சுருக்காரு. ஒரு சில நல்ல கருத்துக்களும் இருந்தாலும் நிறைய முரணான கருத்துக்கள்லாம் இருக்கும்போது பெரியாரை கொண்டு வைக்கிறதுக்கு முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுல எனக்கு அது ஏன் அவசியம்னு எனக்கு புரியல. அதுவும் இல்லாமல் இப்போது போன எலெக்ஷனில் டிஎம்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு பர்சன், அவர் பேர் எனக்கு கரெக்டாக தெரில, அவரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு 4000 கோடியோ 2000 கோடியோ சம்திங் ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி ஏடிஎம்கே வீக்காக இருந்த டைமில் அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அவர் வின் பண்ணார். நீங்கள் மக்களுக்காக தானே வரீங்க, உங்களுக்கு சொந்த கருத்து இருக்குது, அடித்தட்டு மக்களுக்காக தான் நீங்கள் வர்றீங்க, தமிழ்நாட்டோட அடித்தட்டு மக்களோட முன்னேற்றத்துக்காக தான் நான் வந்திருக்கேன், அங்கேருந்து தான் நானும் வந்திருக்கேன், அவங்களுக்கான ஆட்சி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வர்றீங்க. உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, உங்களுக்குன்னு உங்களோட ஒரு பேஷனேட்டாக உள்ள வரீங்க, நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொள்கை இருக்கும்போது நான் என்ன கேட்குறேன், இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பயன்படுத்தி நீங்கள் ஜெயிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அதில் இத்தனை கோடிகளை நீங்கள் செலவு பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது? அந்த கோடிகளை மக்களுக்கு செலவு பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு நீங்கள் அதை கொடுக்குறீங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அவசியம் இல்லாததாக தெரியுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போது சீமான் அவர்கள் பேசுகிறதுக்கும் விஜய் அவர்கள் பேசுகிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு செயற்கையான முறையில் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. செயற்கையான முறையில் ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பேசுகிற மாதிரி இருக்குது. உண்மையான கருத்து இருக்கிறவன் ஸ்கிரிப்டை வச்சு பேசவே மாட்டான். அவனுக்கு மனசில் தோணுது இதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக உண்மையான அன்போட மக்கள் மேலே இருக்க பற்றோடு வந்திருக்கான்னா அவன் போல்டாக எனக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவான். மறைச்சு பேசுகிறவன்
ஏதோ கடமைக்கு வந்திருக்கான், நமக்கு ஆல்ரெடி ஒரு பவர் இருக்குது, வந்து பார்ப்போம், அரசியல்லையும் ஒரு கை பார்த்துடலாங்கிற மாதிரி வந்த மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அண்ணன் சீமான் பல வருஷமாக வந்து தமிழர்களுக்காக வந்து குரல் கொடுத்துட்ருக்காரு. அவர் வந்து என்னென்னு சொல்கிறாருன்னா, கனிம வளங்களை வந்து கொள்ளையடிக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. நல்லது தானே, கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுனால தான் இயற்கையில் பல பிரச்சனை வருது, காற்று மாசுபடுது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நம்ம மனிதர்களாக பிறந்து நம்ம நாட்டில் வாழ்கிறோன்னா நம்ம நாடு வந்து சுகாதாரமாக இருக்கணும். இந்த மாதிரி கனிம வள கொள்ளைகளுக்கெலாம் நம்ம வந்து ஆதரிக்கக்கூடாது, அதை வந்து தடுக்கணும், இந்த மாதிரி இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு மனுஷனாக நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு வந்து இயற்கையை தான் நமக்கு முக்கியம், இயற்கையை வந்து அழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துக்களை வச்சு தான் ஒரு கொள்கையாக பேசுகிறார். ஒரு கொள்கையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டு. அது மாதிரி திமுக வந்து ஊழல் பண்ணுது, ஊழல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பல நல்ல கருத்துக்கள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் கரெக்டான ஒரு கருத்தை தான் சொல்கிறாரு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழனோட உணர்ச்சியாக அவர் பேசுகிறாரு, தமிழர்களுக்காக பேசுகிறாரு, நமக்காக பேசுகிறாரு. அவர் பேசும்போதே தெரியும். விஜயோட பேச்சுக்கும் நாம் தமிழரோட சீமானோட வீடியோ எல்லாமே பாருங்கள். 2 பேரோட பேச்சிலே தெரியும் யார் உண்மையாக மக்களுக்காக வந்திருக்காங்க, உண்மையான கொள்கை யாருக்கு இருக்குது, யார் வந்தால் எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். எனக்கு என்னமோ வந்து விஜய் அவர்கள் மேலே அந்தளவுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. விஜய் அவர்கள் வந்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த சினிமா மோகத்தின் காரணமாக வந்து விஜய் பக்கம், நானும் ஒரு விஜய் ஃபேன் தான், அதுக்காக நான் வந்து விஜய் கட்சிக்கெலாம் நான் ஓட்டு போட மாட்டேன், அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். நல்ல கருத்து இருந்தால் சப்போர்ட் பண்ணுவேன், பட் ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தெரியல. ஸோ இளைஞர்களும் வந்து அந்த மாதிரி சினிமா மோகத்திலே அவர் பின்னாடி போயிடாமல் நமக்காக யார் நிற்கிறா, உண்மையான கருத்தை யார் வைக்கிறா அப்படின்னு சொல்லி நல்லவங்களை பார்த்து, உண்மையானவங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து வலியுறுத்தி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க தமிழ்.